ஜெபத்தின் தங்கத் திறவுகோல். ஆசிரியர் சார்லஸ் ஸ்பர்ஜன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா அதிகாரம் 33 வசனம் 3. இந்த வார்த்தையானது எரேமியா தீர்க்கதரிசி இருண்ட சிறையில் அடைப்பட்டிருந்த போது தேவனால் கொடுக்கப்பட்டது. ஒரு சிறைச்சாலையில் அடைப்பட்டிருந்த தேவ ஊழியனுக்கு இது மகிழ்ச்சியையும் நம்பிக்கையின் பிரகாசத்தையும் கொடுக்கிறதா இருந்தது. உன்னதமான அநேக புத்தகங்கள் சிறைச்சாலையில் இருந்து தான் உருவானவைகள். மிகச் சிறந்த உதாரணம் ஜான் பனியன் அவர்கள் எழுதிய மோட்ச பயணம் என்ற இந்த புத்தகத்தை சொல்லலாம். தேவனுடைய மக்கள் தங்களுடைய இக்கட்டான வேலைகளில் தேவனின் மிக சிறந்தவைகளை கண்டிருக்கிறார்கள். தேவன் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார். ஆனாலும் தம்முடைய மக்கள் இருள் சூழ்ந்த காலங்களில் அவர் மிகச் சிறந்தவைகளை வெளிப்படுத்துகிறார். உபத்திரவம் என்கின்ற கடலில் மூழ்குகிறவர்கள் விலையேற பெற்ற முத்துக்களை எடுத்து வருகிறவர்களாய் இருக்கிறார்கள். நமக்கு உபத்திரவங்கள் பெருகுகையில் அவருடைய ஆறுதலும் கிறிஸ்துவுக்குள் நம்மில் பெருகுகிறதாய் இருக்கிறது. இருண்ட சிறையில் அடைப்பட்டிருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியான இந்த வார்த்தையை கேட்பார்களாக. பாரப்பட்ட இருதயமும் இந்த மெல்லிய தேவனின் சத்தத்தை கேட்கட்டும். இந்த வசனத்தை 3 பகுதிகளாக பேசவும் தேவ ஆவியானவர் தாமே இந்த சத்தியத்தை நமக்கு விளங்க பண்ணவும் உதவி செய்வாராக. முதலாவது, என்னை நோக்கி கூப்பிடு, அதாவது ஜெபம் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அதாவது விசுவாசம் உற்சாகப்படுத்தப்பட்டிருக்கிறது. முதலாவது, ஜெபிக்க கட்டளையிடப்பட்டிருக்கிறது. இங்கு ஜெபம் ஆலோசனையாக கொடுக்கப்படவில்லை அல்லது நன்றாய் இருக்கும் என்று சொல்லப்படவும் இல்லை. ஜெபிக்கும்படியாக அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. உன்னுடைய சொந்த ஆத்மாவுக்கு நன்மை பயக்கும் தேவனுடைய அன்பு கட்டளை இது. பொதுவாக மனிதன் ஜெபம் நல்லது என்று அறிந்திருந்தாலும் அதை தேடி வராத தன்மையுள்ளவனாக இருக்கிறான். ஆகவே தான் தேவன் அதை அவருடைய கட்டளையாக கொடுத்திருக்கிறார். ஏன் தேவன் இதை கட்டளையாக கொடுக்க வேண்டும்? ஏனென்றால் தேவனை அறிந்தவர்களும் இதை காட்டிலும் உலகத்தின் அநேக காரியங்களை தேடி ஓடுகிறவர்களாய் தேவனை அறிந்தும் காணப்படுகிறார்கள். ஆனால் தேவனோடு ஜெபத்தில் மன்றாடவும் அவரோடு கொள்ளும் உறவை தேடி மறந்து விடுகிறோம். தேவ வார்த்தையை வாசித்து சிந்தித்து அதை உட்கொள்ளவும் மறந்து விடுகிறோம். உலகத்திற்கு அநேக மணி நேரங்கள், கிறிஸ்துவுக்கோ ஒரு சில வினாடிகள். நமது மிகச்சிறந்த பலத்தையும் நேரத்தையும் உலகத்திற்கு கொடுத்து கிறிஸ்துவுக்குள் பலன் இல்லாதவர்களாய் நேரமற்றவர்களாய் காணப்படுகிறோம். ஆகவே தான் என்னை நோக்கி கூப்பிடு என்று கட்டளை கொடுக்கப்படுகின்றது. நாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறதை மறக்கிறவர்கள் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள். யோனா அதிகாரம் 1 வசனம் 6. இது யோனாவுக்கு மாத்திரமல்ல, நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படும் எச்சரிக்கையான செய்தி. நாம் அநேக சமயங்களில் பாவத்தை குறித்த உணர்வோடு போராடுகிற இருதயத்தை கொண்டவர்களாக இருக்கின்றோம் என்று தேவன் அறிந்திருக்கிறார். சாத்தான், நீ ஏன் ஜெபிக்க வேண்டும்? நீ தேவனிடத்தில் ஜெபிக்க என்ன நம்பிக்கையுண்டு? தேவனிடத்தில் வர உனக்கு தகுதியில்லை என்று சொல்லக்கூடும். ஆகவே தான் தேவன் இவ்விதமாக ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் நாம் இவ்விதமான எண்ணங்களோடு ஜெபத்தை விட்டுவிடக்கூடும். தேவன் எனக்கு கட்டளை கொடுத்திருப்பாரானால் நான் எவ்வளவு தகுதியற்றவனாய் இருந்தாலும் அவருடைய கிருபாசன தண்டை கிட்டே சேருவேன். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறதின் நிமித்தம் ஜெபிக்க எனக்கு வார்த்தைகள் வரவில்லை என்றாலும் என் சிந்தனைகள் ஜெபத்தில் அலைந்து திரிந்தாலும் கர்த்தாவே எனக்கு ஜெபிக்க போதித்தருளும் என்று அவரிடத்தில் கெஞ்சி கேட்பேன். நாம் அடிக்கடி அவிவிசுவாச குழியில் விழுகிறதினாலும் இந்த கட்டளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவிவிசுவாசம் மெதுவாக நமது காதுகளில் வந்து இந்தந்த காரியங்களில் தேவனை தேடுவதில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது?
இந்த சிறிய காரியங்களுக்கு கூட நீ தேவனை தேட வேண்டுமா? வாழ்க்கையின் பல காரியங்களுக்கு நீ ஜெபித்து என்ன பிரயோஜனம்? உனக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டார். நீ ஒரு பாவி, தேவனிடத்தில் வர உனக்கு தகுதி இல்லை. இது மிக கடினம், இது தீர்க்கப்படக்கூடாத பிரச்சனை என்று பல சத்தங்கள் ஒலித்து கொண்டே இருக்கும். ஆகவே தான் என்னை நோக்கி கூப்பிடு என்று தேவன் நம்மை அழைக்கிறார். நீ வியாதிப்பட்டிருக்கிறாயா? பரம வைத்தியனை நோக்கி கூப்பிடு. உன்னுடைய கால சூழ்நிலைகள் குழப்பமானதாய் காணப்படுகிறதா? மனிதர்களுக்கு முன்பாக நான் சரியான காரியங்களை செய்ய முடியாதோ என்று கலங்கி நின்று கொண்டிருக்கிறாயா? என்னை நோக்கி கூப்பிடு. உன்னுடைய பிள்ளைகள் உனக்கு வருத்தத்தை கொண்டு வருகிறார்களா? நன்றியில்லாத பிள்ளைகளின் வார்த்தைகள் உன்னை உறுத்துகின்றனவா? உன்னுடைய கவலைகள் ஊசி முனைகளைப் போல உன்னை குத்தி கொண்டிருக்கின்றனவா? என்னை நோக்கி கூப்பிடு. தேவன் தம்முடைய வார்த்தையில் இவ்விதமாய் சொல்லியிருக்கிறபடியால் அது ஒரு காலம் மாறாததும் என்றென்றும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. வேதத்தில் பல இடங்களில் ஜெபிக்கும்படியான கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்வது நமது ஆத்துமாவிற்கு மிக பிரயோஜனமாக இருக்கும். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. அவர் சமூகத்தில் உங்களுடைய இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். கர்த்தர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கேளுங்கள், கொடுக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இவைகள் அனைத்தும் என்னால் சொல்லி தீராது. பை நிறைய காணப்படும் முத்துக்களாகிய இவைகளின் 2 அல்லது 3 முத்துக்களை எடுத்துக்கொள்ள நான் விரும்புகிறேன். தேவன் தம்முடைய வார்த்தையில் கட்டளைகளை கொடுத்தது மட்டுமல்ல, சில சமயங்களில் தமது ஆவியானவரை கொண்டு ஜெபிக்க தூண்டுகிறார். இவ்விதமான வேளைகளில் அல்லது ஜெபிக்கும்படியான வாஞ்சையை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படியான நேரங்களில் ஜெப வாஞ்சையையும் இரட்டிப்பாக்கி கொள்வோம். காற்றுள்ள பொழுதே தூற்றிக்கொள் என்ற விதமாய் நமக்கு கொடுக்கப்படும் ஜெப தாகத்தை பயன்படுத்தி கொள்வோம். இந்த நேரத்தில் திரளாய் விதைப்போம். யாக்கோப்பை போல மன்றாடுவோம். அப்போது இஸ்ரவேல் என்ற பெயரை பெறுவோம். பசுமையான இந்த வேளையில் விதைக்கும் விதைப்பை திரளாய் அறுவடை செய்ய நமக்கு கிருபையாய் இருக்கும். 2வது, ஜெபத்திற்கு பதிலளிக்கப்படும் என்று வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. தேவன் ஜெபத்திற்கு பதிலளிக்க மாட்டார் என்ற கொடிய அவிவிசுவாச எண்ணத்திற்கு நாம் ஒரு வினாடியும் நம்பி இணங்கக்கூடாது. தேவன் கிறிஸ்துவில் நம்மை வெளிப்படுத்தியிருக்கிற தன்மைகளை நினைவு கூறுவோம். அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய், அன்புள்ளவராய் தம்மை வெளிப்படுத்தியிருக்கும்போது தம்மை நோக்கி தாழ்மையாய் மன்றாடுகிற அவர் சமூகத்தையும் கிருபையையும் தேடுகிறவருக்கு அவர் எவ்விதம் பதிலளிக்காமல் இருப்பார்? நம்முடைய கதறல்களை நினைவு கூர்ந்து பதிலளிக்க கூடாதபடிக்கு அவர் அநீதியும் இரக்கமற்றவரும் அல்லவே? ஊழியங்களில் நடந்த அநேக காரியங்களை சொல்லப்போனால் அவைகள் நிச்சயமாய் தேவன் ஜெபத்திற்கு அளித்த பதில்களே. தேவன் ஒருமுறை இருமுறை அல்ல, கணக்கில் அடங்கா வேளைகளில் என் ஜெபத்திற்கு பதில் அளித்திருக்கிறார். ஆகவே எல்லாவற்றிற்கும் தேவன் பதிலளிப்பார் என்ற நிச்சயத்தோடு அவருடைய பாதங்களுக்கு எடுத்து செல்லும் பொழுது மழை எப்படி நிச்சயமாய் பொழியுமோ அப்படியே ஜெபமும் ஆசீர்வாதத்தை பொழிகிறதாய் இருக்கிறது. மன்றாட்டு ஜெபம் வெகுவாய் பலன் பெருகுகிறதாய் இருக்கிறது. விதைத்த நான் அநேக முறை அதன் பலனை அறுத்திருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் அவ்விதமாக ஜெபத்தை கேட்டு பதிலளிக்கவில்லையா? இல்லையென்றால் உங்களின் கிறிஸ்தவ பக்தி என்னவாயிற்று? தேவன் பதிலளிக்கிறார் என்ற நிச்சயத்தை கற்றுக்கொள்ளுங்கள். ஜெபமானது அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு ஏறெடுக்கப்பட வேண்டும். தேவன் ஜெபத்திற்கு பதிலளிக்கிறார் என்று சொல்லும் பொழுது நாம் கேட்பதை அவர் அப்படியே கொடுப்பார் என்றல்ல. எது சிறந்ததோ அதை அவர் கொடுப்பார். நாம் வெள்ளியை கேட்போமானால் அவர் தங்கத்தை கொடுப்பார். ஒருவேளை முள்ளை எடுத்து போடும் என்று ஜெபிப்போமானால் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுவார். ஆகவே நம்முடைய ஒவ்வொரு ஜெபத்தையும் என் சித்தத்தின்படியல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று உள்ளான உணர்வோடு ஜெபிப்போமாக.
மூன்றாவது, விசுவாசத்திற்கான ஊக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். இந்த வார்த்தையானது சிறைச்சாலையில் இருந்த தீர்க்கதரிசிக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக அனுப்பப்பட்ட வார்த்தை என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆகவே தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் இது உரித்தாகும். தேவனுடைய உன்னத இரகசியங்களை தேவனுக்காக ஜெபத்தில் காத்திருப்பின் மூலம் நாம் பொருளாசைகளை காண்பிப்பேன் என்று சொல்லப்படுகிறது. மன்றாட்டில் பெரிய பாதுகாக்கப்பட்டவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லப்படுகிறது. அருமையான சகோதரரே, கழுகுகளின் கண்கள் காணக்கூடாதவைகளையும் தத்துவங்களால் அறியக்கூடாதவைகளையும் மன்றாட்டின் ஜெபத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும். மன்றாட்டு ஜெபம் ஒரு கிறிஸ்தவனை கர்மேல் பர்வதத்திற்கு அழைத்து சென்று வானத்தை மேகத்தால் நிரப்பவும் பூமியின் மேல் மழையை பொழிந்தருளவும் செய்கிறது. மன்றாட்டு ஜெபம் பிஸ்கா மலையின் உச்சிக்கு உன்னை அழைத்து சென்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரத்தை பார்க்க செய்கிறது. உன்னை தபோர் மலைக்கு அழைத்து சென்று மறுரூபமாக்குகிறது. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பாடுகளின் ஊடாய் கடந்து செல்கிறவர்களுக்கும் சரியாக பொருந்தும். எரேமியாவின் சாட்சி இப்படியாக இருக்கிறது. தாவீதின் சாட்சியும், நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். சங்கீதம் அதிகாரம் 118 வசனம் 5. அவ்விதமாகவே இருக்கிறது. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். 2 ராஜாக்கள் புத்தகத்தில் விதவையான எலியா தீர்க்கதரிசியினிடத்தில் வந்தாள். என் கணவன் இறந்து போனான். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரர்களையும் அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றாள். ஒருவேளை எலியா அவளுடைய கடனை அடைத்து விடுவான் என்று அவள் எண்ணியிருக்கலாம். ஆனால் கடன் அடைத்தது மட்டுமல்லாமல் தொடர்ந்து வாழவும் வழி செய்யப்பட்டது. ஜெபம் கேட்பதற்கான ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல, அதற்கு மேலாக தேவனால் நமக்கு கொடுக்கவும் வழி செய்கிறது. உங்களுடைய பிள்ளைகளின் இரட்சிப்பிற்காகவும், கணவன் மனைவி இரட்சிப்பிற்காகவும், மற்றவர்கள் இரட்சிப்பிற்காகவும் ஜெபிக்கிறார்களே, நாம் கேட்பதற்கு மேலாக தேவன் செய்கிறார் என்பதை நினைவு கூறுங்கள். கடந்த நூற்றாண்டில் மிஸ்டர் பெல்லி என்ற தேவ ஊழியன் தாய் கொடூரமான தன் கணவனுக்காக ஜெபிப்பதில் ஏறக்குறைய நம்பிக்கையை விட்டுவிட்டார்கள். தன்னுடைய மகனுக்காக ஜெபித்த பொழுது அந்த மகன் 12 வயதாயிருக்கும்போது இரட்சிக்கப்பட்டான். தாயானவள் குடும்ப ஜெபத்தை தன் மகனை நடத்தும்படி கேட்டுக்கொண்டாள். குடும்ப ஜெபத்தில் ஒருபோதும் கலந்திராத தன்னுடைய கணவன் அவனுடைய மகன் எப்படி குடும்ப ஜெபத்தை நடத்துகிறான் என்று நின்று பார்த்து கொண்டிருந்த பொழுது தேவனால் தொடப்பட்டு இரட்சிக்கப்பட்டான். பிறகு அந்த தாயானவள், என் மகனுக்காக ஜெபித்தேன், ஆனால் தேவனோ என் கணவரையும் இரட்சித்து எனக்கு கொடுத்தார் என்று சொல்லக்கூடிய விதத்தில் தேவன் ஆசிர்வதித்தார். கீழே கிடக்கும் கொஞ்சம் கதிர்களை பொறுக்கிக் கொண்டு நாள் ரூத் அரிக்கட்டுகளின் நடுவே பொறுக்கிக் கொள்ளும்படியான போவாசினால் அனுமதி கொடுக்கப்பட்டது. பின்பு போவாசே கணவனாக தேவனால் ரூத்திற்கு கொடுக்கப்பட்டான். யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். யோபு அதிகாரம் 42 வசனம் 10. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். தேவன் வாக்குத்தத்தத்தோடு தன்னுடைய மாறாத உண்மைத்தன்மையையும் இணைத்திருக்கிறார். முழு இருதயத்தோடும் கிருபையின் கதவை தட்டு. நீ எதிர்மறையான பதிலை பெறமாட்டாய். நீ கேட்கிறதற்கும் மேலாக உனக்கு செய்து பெரிய காரியங்களை உனக்கு கட்டளையிடுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.